إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم إن خير حديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக இந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், இமாம் மெம்பர்களை ஏறிய பிறகு நீங்கள் ஒருவருக்கொரு பேசிக் கொண்டிருப்பது, சலாத்துக்கு பதில் கூறுவது, வெளியில் வரக்கூடிய சலாம் சொல்வது, அந்த சலாத்துக்கு நீ பதில் சொல்வது, அருகில் பேசிக் கொண்டிருப்பவரை பார்த்து பேசாதே என்று சொல்வது அல்லது சைகையின் மூலமாக செய்கை காட்டுவது, இவர்கள் அனைத்துடைய ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும் என்பதை மனதில் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே எண்ணற்ற பிரச்சனைகள், ஆட்சியாளர்கள் மத்தியிலே, அரசாங்கத்திற்கு மத்தியிலே, அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வையால் ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு மத்தியில், சினிமா கூத்தாடிகளுக்கு மத்தியில், ஈமான் கொண்ட பிறகு ஈமானை விட்டுவிட்டு ஷிர்கிலே மூழ்கி இந்த பூமியினுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக ஈமானை பறிகொடுத்தவருடைய மாய வலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. திடீர் மரணங்கள், அகால மரணங்கள், விரும்பத்தகாத நிகழ்வுகள், கொடிய நோய்களில் ஏற்படுத்தி அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள், சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஜும்மாவுடைய தினத்திலே ஆரம்ப நேரத்திலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இங்கு சொல்லப்படக்கூடிய உரையினை சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் அதன் மூலமாக பயன்படக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உரையை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது கூட்டம் கூட்டமாக சுவனம் செல்பவர்கள்.
இந்த பூமியை நம்ம பார்க்கிறோம். வாழும் பொழுது மறுமையை நம்பிய மக்களும் இருக்கிறார்கள். அதாவது இறந்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வு உண்டு என்று நம்பக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பூமியில வாழ்றோம், சாவுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால வாழும் வரைக்கும் எப்படி நம்மால் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போவோம் என்று நம்பக்கூடிய எண்ணக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் வாழக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் நல்லவர்களாக வாழலாம் என்று எண்ணக்கூடிய மக்களும் உண்டு. எது எப்படியாகினும் ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்குத்தான் மரணத்தின் பின்னால் இன்னொரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் புரிந்து அறிந்து அதன்படி செயல்பட்டால், மனதை கட்டுப்படுத்தினால், அந்த மறு உலக வாழ்விலே ஈடேற்றமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருப்பதாக அருள்மறையாம் திருமறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய மக்கள் நம்ம இடத்திலே உண்டு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லை, நாமும் முஸ்லிம்கள் என்று சொல்லி நம்மளால எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து கொள்வோம். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள், பிரியமானவர்கள் என்று யாரை இவர்கள் நம்புகின்றார்களோ ஏற்றிருக்கின்றார்களோ அவரிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லி நம்முடைய கைகளை கரங்களை பிடித்து அல்லாஹ்விடத்தை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று நம்பக்கூடிய மக்களே நம்மிலே உண்டு. நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய குருமார்கள் நம்மை நரகிலிருந்தும் மன்னரிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வார் என்று எண்ணக்கூடிய மக்களின் நம்மளில் உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா, உத்திரவாதம் இருக்கிறதா என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதை இந்த மக்கள் சமூகத்திலே எடுத்து வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனாருக்கும் பெரிய தகப்பனாருக்கும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் மரணிக்கிறார்களே, அவருக்கு நாளை வரவிருக்கக்கூடிய வேதனையை பற்றி உள்ளத்தில் அப்படியே நொந்து நூலாகி அவர்களிடத்தில் என்ன பண்றாங்க, சொல்லுகிறார்கள், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் நான் பரிந்துரைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட, என் தம்பி அருமை தம்பி மகனே, இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை, இவ்வளவு காலமாக இந்த பூமியிலே இந்த மக்களிடத்திலே சமூகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை, இப்பொழுது நான் ஈமான் கொண்டு விட்டேன் நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் முழங்கிவிட்டால் இந்த மக்கள் எல்லாம் என்னை தன்னுடைய தம்பி மகனுக்கு பயந்து அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று அவர்கள் என்னை ஏளனமாக பார்ப்பார்கள் என்று சொல்லி ஈமான் கொள்ளாமலேயே மரணித்தாரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே கடுமையான பாடுபட்டார்களே, மிகவும் வேதனை அடைந்தார்களே, அவர்களால் கூட என்ன பண்ண முடியல, அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாதுங்கிற என்பதனால தான் என்ன பண்ணாங்க, அவ்வளவு மனவேதனைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ஸ், கலீலுல்லாஹ், தோஸ்த் என்று அறியப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டமும் மன இறுக்கமும் சொல்லி மாறாது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியானால் நாம் நற்பயன் பெற வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், மறுமையை சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி வாழ சொன்னார்களோ, எப்படி வாழ்வதை அங்கீகரித்தார்களோ அதன் பிரகாரம் ஒருவர் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள் என்ன அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் போக செய்வான். அப்படி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனோயிச்சையின் பிரகாரம் ஒருவர் வாழ்ந்து மரணித்தார் என்றால் நிச்சயமாக அவர் சோனம் செல்ல முடியாது என்பதை குர்ஆன் பட்டவர்த்தனமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்களே. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை சொல்லி காட்டுகின்றான், ராலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது அல்லாஹ்வுடைய திருவேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடைய மக்களுக்கு இது நேரான பாதையை காட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்மளும் என்னதான் செய்யறோம், அல்லாஹ்ட்ட இங்க நின்னு கேட்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்கள் நேரான வழி நடத்துவாயாக, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன்,
யா அல்லாஹ் எங்களை நேரான வழி நடத்துவாயாக. அந்த நேர்வழி என்பது உன்னுடைய அருளை சுமந்தவர்கள் சென்ற வழி. யா அல்லாஹ் அதனுடைய கோபத்துக்கு ஆளான மக்களுடைய வழியும் என்று நெறிதவர் சென்றார்கள் யூதர்கள், நசாராக்கள், முஸ்லிம்கள், அந்த வழியும் என்று எங்களை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள சொல்லி என்ன பண்றோம்? ஒவ்வொரு தொழுகையும் என்ன பண்றோம்? ஆரம்பத்தில் நம்ம துஆ செய்யற இடத்துல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அப்ப அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுகின்றான், அந்த பயபக்தியுடைய மக்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத்த வ மிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த பயபக்தியுடைய அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் கேட்டோம்னா, தன்னுடைய அறிவுக்கு புலன்படாது, தன்னுடைய அறிவுக்கு புலன்படாது, அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகை என்ன பண்ணுவாங்க? முறையாக பேணி கடைபிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து தான தர்மங்கள் செய்வார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்றான் பாருங்க, அது அப்ப அவங்க எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட அந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, மறுமையை முழுமையாக நம்புவார்கள். மறுமையை என்ன பண்ணுவாங்க? முழுமையாக நம்புவார்கள். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாய். வாழும் போது கொஞ்சம் நல்லவனா வாழுங்க, பயங்காட்டுறது அதெல்லாம் சும்மா அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் ஏமாத்தி பயங்காட்டி வச்சா கொஞ்சம் நல்லவனா வாழ்வானே சொல்லி அப்படி சொல்றாங்களா இல்லையா சில மக்கள்? அப்படி அல்ல. இது அல்லாஹ்வுடைய கூட்டு. இப்ப சொன்னது இது அல்லாஹ்வுடைய கூட்டு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? உமக்கு வழங்கிய வேதம் இருக்கு பாரு, அதை மாத்திரம் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, அதையும் நம்பிக்கை கொள்வார்கள். உமக்கு முன்னால் நாம் வழங்கினோமே நம்முடைய தூதர்களுக்கு அந்த வேதத்தை நம்புவார்கள். அப்படித்தான் நம்புறோம். இன்னைக்கு ஈசாவை நம்புறோம் சொன்னா எதுக்கு நம்புறோம்? ஏன் நம்புறோம்? மூசாவை ஏன் நம்புறோம்? இப்ராஹிமை ஏன் நம்புறோம்? சாலமனை ஏன் நம்புறோம்? நூஹை ஏன் நம்புறோம்? என்ன காரணத்தினால? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எப்படி உமக்கு அருளப்பட்ட அந்த அல் குர்ஆன் நம்புவார்கள் மக்கள். உமக்கு முன்னால் மூசாக்கு, ஈசாக்கு, மற்ற நபிமார்களுக்கு நாம் வழங்கினோமே அந்த வேதத்தையும் சுதுபியோகி என்ன போடுவாங்க, அவர்கள் நம்புவார்கள். அது மாத்திரமல்ல, மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, இவர்கள் தான் தம்முடைய இறைவனுடைய நேரில் இருப்பவர்கள், மேலும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப நம்ம நம்பிக்கை உள்ள மக்களாக மாறணும். நம்முடைய ஆசை என்னங்க? நம்ம எல்லோருடைய ஆசை என்ன இருக்கு? எப்படி இருக்குது? ஈமான் கொண்ட மக்கள்ல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள், நாங்களும் குர்ஆன் சுன்னாவை தான் ஃபாலோ, நாங்களும் சுன்னத்துல் ஜமாத்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் சமூக மக்கள் என்னதான் நம்புறோம்? நிச்சயமா ஒரு நாளைக்கு நம்ம மூத்தா போயிடுவோம். மூத்தா போனோம்னா நமக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணும் ஆசைப்படுறோமா இல்லையா? எல்லோருடைய ஆசையும் அதுதான். சொர்க்கம் வேணும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்குது. அதனாலதான் காதிரில் கூட என்ன பண்றாங்க? இறை நிராகரிப்பாக கூட என்ன பண்றான்? செத்த பிறகு ஈம காரியங்களை சரியான முறையில் நடத்திவிட்டான். ஈம சடங்குகளை சரியான முறையிலே சாமியாரை கூட்டு வந்து நடத்திவிட்டால் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பூவும் மாலையும் அதை இதையும் போட்டு அடிச்சு வெளியே கொளுத்தி எடுத்து கொண்டு போய் அடுத்தவன் காதை சூடாக்கி என்ன ஆனா கொண்டு போய் போட்டோம்னா அவரு மோட்சம் பெற்று நம்புற எதுக்கு காரணம்? நான் என்ன காரணத்தினால இதெல்லாம் செய்ய நம்ம அவர் மோட்சம் பெற்று வரலாம். அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? இல்லைன்னு அந்த மாதிரி காரியங்கள் செய்து மறுமையில இன்பங்களை அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் அதுக்கு ஏதோ உத்தரவாதம் இருக்கானா? இல்ல. ஏன்? வாழும் போது மனதை கட்டுப்படுத்தி படைத்தவனை நம்பி படைப்பினங்களுக்கு முன்னால் சென்று கையேந்தாமல் என்ன பண்ணணும்? படைத்தவனுக்கு மாத்திரம் சாஷ்டாங்கம் செய்து அவனை மாத்திரமே நம்பி அவனுடைய தூதருடைய வழியை பின்பற்றி அவனுடைய வேதத்தை ஏற்றி நடந்தவையானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ண நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை தருவான். பூமியில வாழும் போது ஏதாவது தவறு தப்பாக நடந்தாலும் கூட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பாவ மன்னிப்பு கேட்காமையே மூத்தா போயிட்டு வச்சாலும் கூட அல்லாஹ் நாடினால் கொஞ்ச காலத்துக்கு நரகத்துல போட்டு என்ன பண்ணுவான்? எடுத்து மீத சொர்க்கத்துல போடுவதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இது அல்லாமல் தன்னுடைய மனோயிச்சை கட்டுப்பட்டு ஒருவர் வாழ்ந்தார் ஆனால் என்ன பண்ண முடியாது? ஜெயம் பெற முடியாது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றி பெற்ற மக்களுடைய பண்பை பற்றி அந்த மாதிரியான மக்கள் தான் சொர்க்கத்துக்குரிய மக்கள்.
கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கது அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்ட மக்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அப்ப அவங்க யாருன்னு கேட்டோம்னா தங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. ஈமான் கொண்ட மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? வெற்றி அடைந்துட்டாங்க. அவங்க யாரு? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் என்ன பண்ணுவாங்க? உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, வல்லதீனஹும் அனில் லஹவி முரிலூன், இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு என்ன பண்ணுவாங்க? தவிர்ந்திருப்பார்கள். வீண் பேச்சு நடக்குதா, என்ன பண்ண மாட்டாங்க? அதுல தன்னையும் கொண்டு போய் இணைத்துக் கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை அங்கு பேசி என்ன பண்ண மாட்டாங்க? பிரச்சனைகளை கிளப்ப மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, கோல் சொல்ல மாட்டாங்க. வீணான பேச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க தவிர்ந்திருப்பார்கள். இது மாத்திரமல்ல, வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத் என்ன பண்ணுவாங்க? தவறாது கொடுத்து வருவார்கள். நாம் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தை என்ன பண்ணுவாங்க? பாதுகாத்துக் கொள்வார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு உத்தரவாதம். யார் தங்களுடைய இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பையும் பேணிக் கொள்வதாக எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிற சூழல் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ரெண்டு தாடை, நாக்கு, மர்ம உறுப்பு ரெண்டையும் பேணிக் கொள்வதாக எனக்கு உத்தரவாதம் அளிச்சோம்னா நான் அவருக்கு சொர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கிற சூழல் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவர்கள் தங்களுடைய வெட்கத்தை என்ன பண்ணுவாங்க? பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அல்லது தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாய் கொண்டாங்க. இப்ப அந்த இது இல்ல, வழக்கரங்கள் சொந்தமாக்குற அடிமை பெண்கள் இப்ப இல்ல. அவங்க இடத்துல செல்வது பற்றி குற்றம் பிடிக்க மாட்டார்கள். இதற்கு அப்பால் வேறு வழிகளை யார் நாடுகிறார்களோ, விபச்சாரத்தை ஈடுபடுகின்றார்களோ, தவறான நடவடிக்கை ஈடுபடுகின்றார்களோ அத்தகைய வரம்பு மீறல் கிடையாது. இது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அமானித பொருட்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட 6 விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னது? 4 5 வாக்குறுதி அளித்தால் மாறு செய்யாதீங்க, அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்யாதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 6ல ஒண்ணு வாக்குறுதி, இன்னொன்னு அமானிதம். அமானிதம் ஒப்படைக்கப்பட்டா என்ன பண்ணுங்க? நீங்க மோசடி செஞ்சிடாதீங்க. அதுல வாக்குறுதி அளித்தால் மாறு செய்யாதீங்க இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான உத்தரவாதத்தில் உள்ள செய்தியில இதையும் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? இதை சொல்லி காமிக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த சொர்க்கத்துக்குரிய மக்கள், அந்த வெற்றியாளர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானித பொருட்களை மோசடி செய்ய மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மேலும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை குறித்த காலத்திலே தொழுவார்கள். சுபுடைய தொழுகை 5:50 நம்மனா 5:50 தான் தொழுவணும். நம்ம தூங்கிட்டோம் பாய், அது ஒரு நாள் 2 நாள் அசதி, மறதி, கடமை, குளிப்பு கடமை, இப்படி சோம்பேறித்த ஏதாவது ஒன்று ஏற்பட்டு சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக அது இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இப்படித்தான் என்றிருக்க கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணி தொழுவார்கள். இத்தகையோர் தான் சுவர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்கள். இப்ப நம்ம விரும்பக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்குது, அதுக்கு தகுதியான மக்கள் யாருன்னு கேட்டோம்னா, இப்ப நான் சொன்ன அந்த 10 அடையாளங்கள் சூரத்துல் மூமினூன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்துடைய 1 முதல் 11 வசனங்கள் என்ன பண்றான்? இப்படிப்பட்ட தன்மைகளுடைய மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரிய மக்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லதீன யரீஸூன ஃபிர்தௌஸஹும் ஃபிர்தௌஸன ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா காலிதூன். அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தி என்ன கேட்டோம்னா, இவர்கள் ஃபிர்தௌஸ் எனும் சுவனபதியை அனந்தரம் கொண்டு அதில் என்றென்றுமே அவர்கள் தங்கி இருப்பார்கள். யாரு? மேல சொன்ன பாருங்க, இந்த 10 கேட்டகரியில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்களா? ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள், அதுலயே தங்கி இருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட என்ன பண்ணுங்க? சொர்க்கத்தை கேளுங்க. நீங்க சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதுல உயர்ந்தது எது தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை கேளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதைத்தான் நம்ம கேட்கணும். அது அல்லாஹ் கூட்டி தரதும் கொடுத்தா அவனுடையது. இருந்தால் நம்முடைய கோரிக்கை எப்படி இருக்கணும்? யா அல்லாஹ், எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்து வைப்பாயாக, நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடும் குடும்பமாக. நான் மாத்திரமல்ல, நான், என் மனைவி, மக்கள், என்னுடைய பெற்றோர்கள், சொந்தம், பந்தம், சமூகம், அத்தனை பேரும் கேட்கணும். அதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஒரு மோமியுடைய பண்பு எப்படிப்பட்ட பண்புன்னு கேட்டோம்னா, நான் மாத்திரம் நல்லா இருக்கக்கூடாது. என்னை சார்ந்தவர்கள் யாரு?
என்னை சார்ந்தவர்கள் யாரு? என் சமூக மக்கள், என் முஸ்லிம் சமூக மக்கள். ஏன் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, உன்னுடைய சகோதரன்றான். ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் உன்னுடைய சகோதரர்கள். அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிணக்கு ஏற்படுதா, நீ போய் சமாதானம் பண்ணுவேன் அல்லாஹ் தஆலா. அப்ப எப்படி நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் என்ன பண்ண ஒன்று சேர்த்து யா அல்லாஹ், எங்களையும் என் குடும்பங்களையும் என்னுடைய சமூகத்தையும் என்ன பண்ண அந்த சொர்க்கத்துல பிரவேசிச்சு ரஹ்மான் என்ன பண்ணணும். நம்முடைய பிரார்த்தனை அப்படி கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அப்படிப்பட்ட தன்மை உடையவங்க யாருன்னு கேட்டோம்னா, மேல சொன்ன அந்த பட்டியல் எடுத்து பாருங்க, 23ல 1 to 11 வரைக்கும். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பு என்ன பண்றான், இந்த செய்தியை நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இவங்க எல்லாம் யாரு? சொர்க்கத்துக்குரிய மக்கள். அப்ப நம்ம ஆசைப்படுறது என்ன பண்றோம்? சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்? இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களும் சிரமங்களும் துயரங்களும் துன்பங்களும் நோய் நொடி எல்லாம் இருக்கும். எல்லாம் கடந்ததுதான் இந்த பூமியுடைய வாழ்க்கை. இந்த எல்லா துன்பங்களையும் சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கு தயாராக பாருங்க, அவன்தான் மனுஷன், அவன்தான் சிறந்தவன். இங்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் சங்கடங்களையும் நோய்களையும் நொடிகளையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான், அவர் வழி இல்லை. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்? நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்கள் நபிமார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பண்ணிருக்கிறாங்க. எல்லோருமே அல்லாஹ்வுடைய நபி தானாங்க. அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல வாழ்ந்த வளர்ந்த மக்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள். அவங்க யாராவது சிரமம் இல்லாம இருந்தாங்களா? பார்க்க முடியலையே. முதலில் படைக்கப்பட்ட ஆதம் நபி கொண்டு கடைசியாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்டு தான் இருந்தாங்க. நம்ம சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கிடையாது, நம்ம உடுக்கிற மாதிரி உடுத்த கிடையாது, நம்ம உறங்குற மாதிரி வீடு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு சிரமமும் கஷ்டமும். ஒரு சஹாபி வராரு வெளியில இருந்து, யார சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல, பசின்றாரு. ரசூல் என்ன பண்றாங்க, உடனே தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி விடுறாங்க, ஏதா இருந்தா வாங்கிட்டு வாங்கண்டு. உள்ளே இருந்து பதில் வருது, தண்ணியை தவிர ஒரு ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல முடியுமா அது மாதிரி? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சாப்பாடு நம்ம வச்சுக்கிறோம், ஆனா நம்மகிட்ட சாப்பாடே இல்லைன்னு விடு. நம்ம சாப்பிட்டு எல்லாமே தீர்ந்து விட்டு இரவு நேரத்துல நம்ம என்ன பண்றோம், உடனே அடிக்கிறோம், டைப் பண்ணி டக்கு என்ன பண்ணுவோம், ஜொமேட்டோ என்ன பண்றோம், சாப்பாடு கொண்டு வர வச்சிருக்கோம். நம்ம அப்படித்தானே இல்லையா? எத்தனை மணிக்கு? நைட்டு 1-1:30 சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கிறான். விடிய கால 5 மணிக்கு காப்பி டீயை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கான். தொழுதுட்டு வெளியே வர, தொழுதுட்டு பள்ளியிருந்து வெளியே வரணுமோ என்ன பண்ணிருக்காங்க, வெளியே வந்து நிக்கிறான். எதுக்கு? காப்பி டீயை கொண்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப யாருக்கு எந்த சிரமமும் இல்லை. இந்த சிரமத்தை அவங்க அனுபவிச்சாங்களா? தொழிற்கோதுமை தான், கோதுமையை கூட தொழிலை கூட நீக்காத அளவுக்கு தான் கோதுமையை சுட்டு அந்த நெருப்புல சுட்டு திட்டாங்க அவர்கள். அப்ப அந்த சிரமம் தான் அவங்களுக்கு இருந்தது. அப்ப யாருமே சிரமத்துக்கு உள்ளாக்கப்படாமல் எந்த நபியும் இல்லை. அப்ப நம்ம எப்படி நினைக்கலாம், சிரமம் இல்லாம வாழலான்ட்டு? இருக்கும், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தோடு நம்ம அதை தாங்கிக் கொண்டு எதுக்காக? மறுமைக்காக, அந்த சொர்க்கத்துக்காக. அங்க சொர்க்கம் நமக்கு வேணும், அந்த இன்பகரமான வாழ்க்கை வேணும். அங்க எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, அங்க எந்த விதமான துன்பமும் கிடையாது, அங்க நோய் இல்லை, அங்க நொடிகள் கிடையாது, சங்கடங்கள் துன்பங்கள் எதுவும் அங்க கிடையாது. சுப்ஹானல்லாஹ், 1க்கு போமாட்டோம், 2க்கு போமாட்டோம், எச்சி வராது, சளி வராது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை! அட நினைச்சது கிடைக்காங்க. அல்லாஹ் அக்பர், அதுதான் சொர்க்க லோகம். நம்ம ஆசைப்படுறோம், எதுக்காக ஆசைப்படுறோம்? இதுக்குதான் ஆசைப்படணும். எதுக்கு? எந்த விதமான சிரமமும் இன்றி சுப்ஹானல்லாஹ் எப்பொழுது நம்முடைய பணிவிடை நமக்கு தேவையானதை நமக்கு தருவதற்காக ஒரே தரமான வாலிபர்கள் சிறார் அல்லாஹ் ரப்பன் தயாரிச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அந்த மக்கள் தெரியுமா? அது முத்துக்கள் அள்ளி விட்டமான, அப்படியே சிதறனமான, அப்படி பல பல பலவன் மின்னு பாருங்க. அதே போன்ற வாலிபர்கள் நம்முடைய பணிவிடைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான், அங்கு தயாரித்து வைத்திருக்கிறான். என்ன விரும்புறீங்களோ, என்ன கேட்கறீங்களோ அதை அப்படியே கொண்டு தருவாங்க நமக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை! இதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சிரமம் இருக்கு பாருங்க, இதை மறந்துடும். நம்ம இந்த சிரமத்தையும் இந்த துன்பத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சொர்க்கத்தை ஆசை வச்சு இதை மறந்துடணும். இது என்னடா ஒரு பெரிய துன்பம், இது என்ன பெரிய துன்பம்? ஈட்டியை வச்சு குத்துனாங்களங்க, ஈட்டியை வச்சு மறுமறுப்புல குத்துனாங்களே. சுப்ஹானல்லாஹ், இரு கூறாக கிழிச்சாங்களே, சுடுமணல்ல பரத்துனாங்களே. அல்லாஹு அக்பர், பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வச்சு நகரக்கூடாத அளவுக்கு ஆக்குனாங்களே. ஏன் அதை அனுபவிச்சாங்க மக்கள்? அட லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை சொல்றியே, அதை நீ விட்டு இந்த சிரமமும் துன்பம் உனக்கு கிடையாது என்று சொன்னாங்களே. ஏன் உடையில அஹத், ஒருவன், அவன் ஒருவன்,
என்று சொன்னாங்க. எதுக்காக? இதுக்காக ஆசைப்பட்டு, அதுக்கு ஆசைப்பட்டு இந்த துன்பங்களையும் சிரமங்களையும் அத்தனையும் தாங்கினதற்கான காரணம் என்ன? அதுக்கு ஆசைப்பட்டு. மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? சொர்க்கலோகம் இருக்குது, அல்லாஹ் ரப்பு அங்கு தயாரித்து வைத்திருக்கிறான். அட போர் பயிற்சி கிடையாது, போர் தளவாடங்கள் கிடையாது, உடம்புல தெம்பு கிடையாது, உணவு கிடையாது, வயசெல்லாம் 50-60க்கு மேல அல்லாஹ் தூதர் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி போருக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க ஈட்டி இருக்குது, குதிரை இருக்குது, ஒட்டகம் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்குது, மது இருக்குது, உஸ்பேத்தத்துக்கு பெண்கள் இருக்குது. அல்லாஹு அக்பர். அந்த குஃபாட்டி இவைகள் அனைத்தும் இருந்தது. இந்த சத்திய சஹாபாக்கள் என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஈமான் இருந்தது, நம்பிக்கை இருந்தது உள்ளத்துல. ஏன்? வெட்டுவான், குத்துவான், சாகடிப்பான், உயிர் போகும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அங்க போயிடும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிரமமான வாழ்க்கையை விட்டு என்ன போனோமோ மறுமைக்கு போயிட்டோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை, எந்த விதமான சங்கடங்களும் துன்பங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் அங்கு தயாரித்து வைத்திருக்கிறான். அதற்காக இவைகள் எல்லாம் துச்சம். அப்படி நம்பி என்ன பண்ணாங்க? போனாங்க. எல்லாம் வயசான மக்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றோம்னா இங்க நடக்கிறது எல்லாமே நம்ம சாதாரண எடுத்துக்கணும். இது என்ன வாழ்க்கை? அதனாலதாங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி வராங்க, யார சொல்லலாம், காக்கா வலிப்பு நோய் வருது. காக்கா வலிப்பு நோய் எந்த நேரத்துல வருது தெரியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறேன், ஆடைகள் எல்லாம் மேல தூக்கிறது. அது போறதுக்கு துவா செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, கொஞ்சம் சபூர் பண்றியா, நீ கொஞ்சம் பொறுமை காக்குறியா, உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணி சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் இருந்துக்கிறேன், இங்க அந்த வலி பெருக்கட்டும், இருந்தாலும் அப்படி உள்ற நேரத்துல என் ஆடை உயர்ந்துருது, ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம், எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குது, அதுக்காக துவா செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 கண்ணு மற்ற ஒரு சஹாபி வராரு. 2 கண்ணை அல்லாஹ் பறித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, 2 கண்களையும் அல்லாஹ் ரப்ப பறித்து கொண்டு அதுக்கு பகரமாக ஒரு சொர்க்கத்தை தரம் பொறுமைக்காரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு துன்பங்கள், துயரங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்படியே தூண்டு போறான் மனுஷன். ஆனா ஈமான் கொண்டவர்கள் நாம என்ன பண்ணக்கூடாது? அந்த தோல்வு நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வரத்தான் செய்யும். வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷிரி சாபிரின். எல்லா விதமான துன்பம் வரும், கஷ்டம் வரும், பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தை சோதிப்பான், மௌத்தாக்கி சோதிப்பான், எல்லாம் வரும். எல்லாம் தான் செய்யணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடிஞ்சு போச்சு. அட அல்லாஹ்ட்டே வந்தோம், அவங்கள்ட்ட திரும்பி தெரிகிறோம், அவன் தந்தான், அவன் எடுத்துக்கிட்டான் என்று சொல்லி அந்த வார்த்தை நாம் மனதார நாம் முழங்கினோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மான். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு நபி என்ன பண்ணுங்க, நீங்க சுபசோபனம் கூறுங்க, யாரும் பேசாதப்பா, யாரும் பேசாதீங்க, அவங்க உட்கார்ந்துக்கிட்டு. அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுபசோபனம் கூறுங்க என்று அல்லாஹ் என்ன பண்றான்? குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இந்த பூமியில வாழும்போது எல்லா சிரமங்களும் ஏற்படத்தான் செய்யும், எல்லா துன்பங்களும் ஏற்படத்தான் செய்யும். அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணு கேட்டோம்னா நம்முடைய அந்த துன்பங்களுக்கு பொறுத்துக்கணும். ஏன்? யாரெல்லாம் அப்படி பொறுத்துக்கிறாங்களோ கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் என்ன பண்றாமல சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். 39வது அத்தியாயத்துடைய 73 அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பாருங்கள், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலா ஜன்னத்தி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதியத் அபுவாபுஹா வ ஃபுதியத் அபுவாபுஹா வ கால லஹும் ஹஸனத்து வ ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் தங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியோடு நடந்து கொண்டார்களோ, அந்த பயபக்தியுடைய மக்களுடைய பண்பை நம்ம பார்த்தோம். முதல்லயே 23ல 1 to 10 நம்ம பார்த்தோம். எடுத்து பாருங்க. 3:134 3:135 இதுல அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த பயபக்தியுடைய மக்களுடைய பண்பை அல்லாஹ் என்ன பண்றான்? சொல்லி காமிக்கிறான். இதுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த பயபக்தியுடைய மக்கள் எப்படி தெரியுமா? தன் இறைவனுக்கு பயபக்தியோடு நடந்து கொண்டார்களே, அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? இதுக்குதான் நம்ம ஆசைப்படணும். அல்லாஹ்வுடைய தூதரும் கூட சொர்க்கத்துக்கு போறதுல நான் பலமுறை சொல்லியிருப்பேன், சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு இலகுவான காரியம் இல்லை. சரியா? இலகுவான காரியமா சொர்க்கம் சென்றடைவது இல்லை. இருந்தாலும் கூட
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, சில செய்திகளை நமக்கு சொல்லி காண்பிச்சு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணாலும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலதான் நான் முதல்ல சொன்னா, எங்கிட்ட 6 விஷயத்த நீங்க கடைபிடிங்க, நீங்க எங்கிட்ட 2 விஷயத்துக்கு நீங்க உத்தரவாதம் தாங்க. அந்த தாடைக்கும் மத்தியில நாவும் மரும உறுப்பை உத்தரவாதம் தாங்க, 2 பேணிக்கிறீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தாங்கன்னு சொன்னாங்களா? எங்கிட்ட 6 விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க, நீங்க என்ன பண்ண உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன் சொல்ல சொல்றாங்களா இல்லையா? ஒது செய்றீங்களா? ஒது செய்யிட்டு ஒரு துவா இருக்கு பாருங்க, அது துவா ஓதுங்க, சொர்க்கத்துல 8 வாசல்ல நீ விரும்பிய வாசல் வழியா போலான்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு பாருங்களேன். சொர்க்கம் கிடைப்பது சிரமமா இருந்தாலும் கூட நமக்கு உத்தரவாதம் கிடைக்குது பாருங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு மன ஆறுதல். அல்ஹம்துலில்லாஹ், நான் இதை செய்யறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம ஒது செய்யுது, ஒவ்வொரு தொழுகைக்கு ஒது செய்யுது. ஒது செய்வதன் மூலமாக இந்த கரம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு வெளியே விடுகிறது. நான் கண்ணால் தவறான பார்வைகள் எல்லாம் அந்த முகத்தை கழுவக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக வெளிந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, யாரெல்லாம் ஒதுவை பூர்ணமாக செய்கிறார்களோ சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள் வருவாங்க, உம்மத்து வருவாங்க நாளைக்கு, அவங்க நான் பார்த்துக்கன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம்? நாங்க தான் உங்களுடைய உம்மத்து, வேற யாரும் கேட்கும்போது நீங்களாம் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள், என் உம்மத்து பின்னாடி வருவாங்க, எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஜனங்கள் கூட்டமா இருப்பா, எப்படி நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாங்க. அவர்கள் உதுவை பூர்ணமாக செய்திருப்பார்கள், அதன் மூலமாக அவருடைய அந்த உறுப்புகள் என்ன பண்ணும், வெளுமையா அப்படியே ஜொலிக்கும். எப்பா இது கதை பேச இடம் கிடையாதுப்பா, இது தம்பிகளா கதை பேச இடம் கிடையாது. இது தமிழ் தெரியுமான்னு தெரியல அவங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க பாரு வந்ததுல இருந்து. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப அந்த ஒது செய்வதன் காரணமாக இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுமா, அப்படியே வெண்மையில ஜொலிக்கும். அதை வச்சு நான் பண்ணுவேன், என்னுடைய தோழர்கள் அவர்கள்லாம் யாரு, என் உம்மத்து நான் தெரிந்து கொள்ள சொல்ல சொல்றாங்களா இல்லையா? அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழுகைக்காக நம்ம செய்யக்கூடியது, தொழுகைக்காக நம்ம உள்ள அல்லாஹ்ட்ட நம்ம போய் நின்று பேச போறோம், அவங்ககிட்ட உரையாட போறோம், அவருடைய சொர்க்கத்தை வாங்க போறோம், கேட்க போறோம், சிரமத்தை அல்லாஹ்ட்ட முறையிட போறோம்னு சொல்லி அந்த உள்ளச்சத்தோடு இங்க வந்து நின்று உள்ளச்சத்தோடு நின்று தொழுதோம்னா தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடிய உதவியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது. ஒரு தொழுகைக்கும் மற்ற தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். நம்முடைய உறுப்புகள் எல்லாம் என்னாவது வெண்மையாக மாறி மறுமை நாளிலே. அது மாத்திரமல்ல, உதுவை பூர்ணமாக செய்துவிட்டு அந்த துஆவை நாம் ஓதினோம்னா சொர்க்கம் எனப்படுது 8 வாசல்கள், எந்த வாசல் வழியான உள்ள போ. அல்லாஹு அக்பர். அந்த கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பண்றாங்க, ஒரு வாக்குறுதி அளிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான், யார் தங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். அவருடைய காவலாளி சொல்லுவாங்க, வாங்க, சாந்தி 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 உண்டாகட்டும் உங்களுக்கு, வாங்க உள்ள. சுப்ஹானல்லாஹ், வரவேற்பார்கள். யாரு? காவலாளிகள். சுவர்க்கத்தினுடைய காவலாளி என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களை உள்ள கொண்டு போகும்போதே என்ன பண்ணுவாங்க, வாருங்கள் என்ற வாழ்த்துக்கள் கூறப்படுவர்களுக்கு, வாருங்கள், சாந்தி உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் என்ன பண்ண பிரவேசியுங்கள், என்னைக்குமே நீங்க அதிலே தங்கிருங்க, நீங்க எப்பவுமே நீங்க அதில் தங்கிருங்க. நீங்க அங்கே வேறு இடம் போறதுக்கு உங்க மனசு நாடாது. சுப்ஹானல்லாஹ், ஏன் அவ்வளவு இன்பங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவு இன்பங்கள், அதெல்லாம் சொல்லி மாற முடியாது கண்ணியத்துக்குரியவர்களை. அப்ப அதுக்கு ஆசைப்படணும், அந்த சுவனத்துக்கும் அந்த சுவனத்தினுடைய இன்பங்களுக்கும் நம்ம என்ன பண்ண, நம்முடைய ஆசைப்பட வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அதற்கு அந்த சுவனவாசிகள் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவன் தன் வாக்குறுதி எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சொர்க்கத்தில் நாம் விரும்பக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்களை சுற்றி தெரிய வைத்தானே, அவனுக்கே எல்லா புகழும் சொல்லுவாங்க. யாரு? சொர்க்கத்துக்குள்ள போன மக்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இதற்கு மாற்றமா ஒண்ணு இருக்குது. இதற்கு மாற்றமாக இதே இப்ப சொன்ன இந்த 39வது அத்தியாயத்துடைய 71:2 சொல்றாங்க, நரகத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த காபிர்கள் குஃபார்கள் கூட்டம் கூட்டமா நரகத்துக்கு போவாங்களாம். எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களை, தாய்மார்களை, வாலிபர்களை, வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கையெல்லாம் என்ன பண்றோம், சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம். இந்த வாழ்க்கையில் தான் பல சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் அனுபவிக்கிறதோடு சேர்த்து
நற்காரியங்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பூரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவான். அந்த சொர்க்கத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அதற்குண்டான நற்காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பூரத்தை பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி எழுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானி இலா யௌமிதீன். அம்மா பஅது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, பூமியிலே வாழக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் நாம் பொறுத்து கொண்டோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் சொர்க்கத்தினுள் பிரவேசிப்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவாதம் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன பண்றாங்க, நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். நிச்சயமாக யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி அதிலேயே நிலைத்து நின்றார்களோ, எந்த சங்கடம் வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, பூமியில வாழும்போது இருகூறாக கிடைக்கப்பட்ட நிலையை கூட என்ன பண்ணாங்க, அவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் என்ற எண்ணத்தை இருந்தாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த மாதிரி யார் நிலைத்து நிற்கின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மலக்குகள் வந்து நீங்க பயப்படாதீங்க, மறுமையை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நரகத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, கபரை குறித்து நீங்க பயப்படாதீங்க. சுப்ஹான, எப்படிப்பட்ட உத்தரவாதம் பாருங்க. 41 வசனத்துல 41 அத்தியாயத்துல 30 வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி அதிலேயே உறுதியாக நிலைக்கின்றார்களோ நிச்சயமா அவர்கள் மலக்குகள் வந்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நீங்கள் இன்பம் பெறுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக மாறுவோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. நாளைக்கு மறுமையில் அங்க முதல்ல கபூர்ல கொண்டு வச்ச போது இந்த கேட்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருப்பாருங்க, 3 கேள்வி. அந்த 3-4 கேள்விகளையும் கூட என்ன பண்ணும், இந்த உறுதியை நமக்கு அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அவர்கள் உறுதியா இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு, நீ அவருக்கு உறுதியை கொடுப்ப துவா செய்யுங்க சொல்றாங்க. கபூர்ல கொண்டு வச்சுட்டு என்ன பண்ண, மண்ணை போட்டு மூட்டு உடனே ஓடி. இப்ப நம்ம மக்களை போது கொஞ்சம் அங்க கொஞ்சம் 10 நிமிஷம் பயணம் பண்றோம், சதான பயனை கேட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் சகோதரனுக்கு கேள்வி கேட்கப்பட ஆரம்பிச்சாச்சு, அவருக்கு உறுதியை கொடுப்பதற்கு துவா செய்யுங்க சொன்னாங்க. அப்ப யா அல்லாஹ் அவருக்கு உறுதியை கூடிய அல்லாஹ். எதுக்கு, என்ன உறுதி? இந்த உறுதி வேணும். இந்த உறுதி மன் ரப்புக, உடைய இறைவன் யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியை யா அல்லாஹ் அவருக்கு நீ கொடுப்பாயாக. என்ன பண்ணும், நம்ம சகோதரர் அத்தனை பேர் துவா செய்யும். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி இன்பம் பெறுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியே 41, 30 சொல்லி காமிக்கிறான். இன்னும் சொல்றான் பாருங்க, நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையில் உங்களுக்கு உதவியாளர்கள். யார் சொல்றா? யார் சொல்றா? நம்ம வாப்பா அம்மாவா, தம்பி தங்கச்சா, அண்ணனா, மச்சானா, மாமானா? இல்லங்க, மலக்குகள் சொல்றாங்க. மலக்குமார் சொல்றாங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரத்தி வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன். நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையில் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் சொர்க்கத்திலே உங்கள் மன விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதுல நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னும் ஏராளமான வசனங்களும் ஏராளமான ஹதீஸ்களும் சொர்க்கத்தை பற்றி இருக்குது. சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்ஆன்ல பல வசனங்கள்ல பல சூறாக்கள்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அதெல்லாம் படிக்கும் போது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுத்துக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சுகதுக்கங்களை நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா நீண்ட நெடிய வாழ்க்கை, அதுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இன்பமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த இன்பமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் வேண்டும் என்று உள்ள உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.